அதாவது கூட்டணிக்கு முன்னால பெட்டி வருதா கூட்டணிக்கு பின்னால பெட்டி வரலாம்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு முன்னால பெட்டியை கொடுத்து தேர்தல் அறிக்கைக்கு பின்னால நாங்கள் பெட்டிகளை வாங்கி இருக்கிறோம். உங்க கூட்டணியும் திமுகவும் சேர்ந்து விஜய டீல் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றதா நேற்று விஜய் மேடையில் பேசினார். ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உண்மையிலேயே ஏன்னா தேர்தல் அறிக்கைன்னா நம்ம ஒரு குளிர் சாதன அறையில் உட்கார்ந்து கொண்டு இந்த மாவட்டத்துக்கு என்ன வேணும் அந்த மாவட்டத்துக்கு என்ன வேணும்னு தெரியாம ஒட்டு மொத்தமா ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதை விட நாங்களும் சென்றோம், பெட்டிகளும் சென்றது. பெட்டிகள்னா கோரிக்கை பெட்டி தான், எங்ககிட்ட வேற பெட்டிலாம் கிடையாது. அதனால் கோரிக்கை பெட்டிகளை கொடுத்து கோரிக்கை பெட்டிகளை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா தமிழக அரசியலில் பெட்டினாலே இன்னைக்கு அர்த்தமே வேற போகுது. அதாவது கூட்டணிக்கு முன்னால பெட்டி வருதா கூட்டணிக்கு பின்னால பெட்டி வரலாம்னு நமக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு முன்னால பெட்டியை கொடுத்து தேர்தல் அறிக்கைக்கு பின்னால நாங்கள் பெட்டிகளை வாங்கி இருக்கிறோம். பொதுமக்கள் மிக 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 ஆர்வமாக இதில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல நாங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்திருந்தோம். அந்த மிஸ்ட் கால்ல மக்கள் இந்த அளவிற்கு ஆதரவு தருவார்கள் நான் கூட நினைக்கல. 17,500 பேர் இதில் பதிவிட்டு இருக்கிறார்கள். இதில் பிரதானமாக அந்த ஃபிராக்ஷன் இருந்தது, அந்த இல்ல விவசாயிகள் தான் அதிகமாக கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி எம்எஸ்எம்இயை சார்ந்தவர்கள், மகளிர், இளைஞர்கள், இவங்க எல்லாமே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல ஆசைப்படுறேன். நாங்கள் ஒரு மிஸ் கால் கொடுத்தா ஏறக்குறைய தமிழ்நாடு முழுசு ஒரு 17,000 பேர் எங்களை தொடர்பு கொள்கிறார்கள் என்றால் 38 மாவட்டங்களுக்கும் பெட்டிகள் போகும்போது மக்கள் தானாக முன்வந்து அந்த சீட்டுகளை போடுகிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் மக்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றுதான். ஆக இந்த ஓட்டு பெட்டிகளில் விழுந்த கோரிக்கைகள் வருங்கால ஓட்டுகளாக எங்களுக்கு கோரிக்கை பெட்டிகள் ஓட்டு பெட்டிகளாக மாறி நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தமிழக மக்கள் தருவார்கள் என்பதற்கு ஒரு அச்சாரம் இந்த நிகழ்வு. உங்க கூட்டணியும் திமுகவும் சேர்ந்து விஜய டீல் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றதா நேற்று விஜய் மேடையில் பேசினாரு. அதான் அதிமுகவும் திமுகவும் டீல் பண்ணியிருக்காங்க மறைமுகமான்ட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தம்பி டீலிங்லாம் எங்கிட்ட இல்லை. நான் ஒன்று தான் விஜயை பாராட்டுறேன். ஏன்னா திமுகவிடம் இருந்து என்னென்ன தவறுகள் பொய் சொன்னார்களோ அதை தெளிவாக எடுத்து சொன்னார். அது நீட்டா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு மானிய விலை கொடுப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு கேஸ் மானியம் கொடுப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் தெளிவாக சொன்னார். அதனால அவரின் திமுக எதிர்ப்பு கருத்தை நான் வலிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மக்களும் அதை வலிமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அது டீலு ஸ்டீல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பிக்கே தெரியும், சும்மா பேசணும், விளையாட்டா பேசுறாரு, அவ்வளவுதான். அதான் நீட் தேர்வு அதிமுக அந்த வாக்குறுதி கொடுத்தா மத்திய அரசு பரிசீலிக்குமா இல்லைன்றமா? இல்லை, இது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குப்பா, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால இவங்கள மாதிரி கையெழுத்து போடுவேன், கையெழுத்து போடுவேன்னு சொன்னது பொய்யா இல்லையா? அப்படின்னா ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல உள்ளது ஆர்டர்னு தெரியாதா? தெரிஞ்சு பொய் சொன்னீங்களா? நீங்க சொல்றது புரிஞ்சிச்சு மேம். ஏடிஎம்க்கு இந்த வாட்டி அந்த வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தா இது அவருக்குமே நீ சொல்ற பதிலா இருக்குமான்னு பாக்க. நான் இப்ப அதுக்கு வரவே இல்லை. கொடுக்கறதா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஏன் அதுக்கு நீங்க அங்க போறீங்க? மதுவிலக்கு அந்த கான்செப்ட் கடந்த தேர்தலில் பெருசா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மறந்துட்டாங்களா கட்சிகள்லாம்? அமைதியா இருக்காங்களா? என்ன காரணம்? நீங்க அது இந்த டிமாண்ட்ஸ்ல நிறைய வந்திருக்கா? நான் இப்ப எங்களோட பெட்டிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள்னு பார்க்கலாம். அந்த பட்டியல அவங்க மக்கள் சொன்னதை வச்சு நாங்க தேர்தல் அறிக்கை கொடுப்போம். உங்களுடைய டிமாண்ட் கேட்கிறாரு. மதுவை பொறுத்த இருக்குமா? என்ன பொறுத்த மட்டும் எப்பவுமே மதுக்கான உற்பத்தியில வர சம்பாத்தியத்தை விட மாற்று சம்பாத்தியம் வேணும்ன்றது நான் புதுச்சேரியிலே சொல்லிட்டு தான் இருந்தேன். அதனாலதான் ஐடி பார்க்கில் நான் இருக்கும்போது தான் புதுச்சேரியில் ஐடி பார்க்குக்கு கையெழுத்து ஆனது. அதனால இப்போ இருக்கிற இந்த சம்பாத்தியத்தை 40,000 கோடியை வேறு துறையில நீங்க சம்பாதிச்சு மக்களுக்கு நீங்க குடிக்கிற பழக்கத்தை குறைக்கணும் அப்படின்றது டார்கெட் வச்சு செய்யாதுங்க. குடிக்கிற பழக்கத்தை குறைக்கணும். எங்களோட பர்சனே நான் பீகார சொன்னாங்க. பீகார்ல இன்னைக்கு மதுவிலக்கு இருக்கு, குஜராத்ல மதுவிலக்கு இருக்கு.
ஆனா இன்னைக்கு அவங்க சொன்னதை செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்கின்ற கேள்வி.